ஹாய் மக்களே, இன்னைக்கு கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம கார்ட்டூன் கேரக்டர் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட கார்ட்டூன் வீடியோவோட கண்டினியூட்டிக்கு போகலாம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். ராத்திரி நல்லா மழை பெஞ்சிருக்கும் போல இருக்கு. காலையில எந்திரிச்சது தான் தெரியுது எனக்கு. லேசா சத்தம் கேட்டாலே உடனே முழிச்சிருவேன். எப்படிதான் இப்படி தூங்குனேன்னு தெரியல. அடிச்சு போட்ட மாதிரி தூங்கியிருக்கேன். இவ்வளவு நேரம் ஒரு நாளும் தூங்குனது கிடையாது. 8 மணி வரைக்கும் ஒரு பொம்பளை தூங்குவாளாக்கும். காலையில எந்திரிச்சு ஒரு வேலையும் பார்க்க முடியல. உடம்புலாம் பயங்கர வலி. எந்திரிச்ச அப்புறம் தான் தெரியுது மழை வந்திருக்கதே. பல்ல வளைக்கிட்டு காப்பியை மட்டும்தான் போட்டிருக்கேன். இவ்வளவு நேரம் ஆகி ஒன்றும் செய்யல. இந்த பிள்ளைகளும் எந்திரிச்சு சுறுசுறுப்பா ஒரு வேலையை பார்ப்பாளுவே அப்படின்னு பார்த்தா அவளும் எந்திரிச்சு ஒன்றும் பண்ண மாட்டேக்காளுவே. இவளுக்கு லீவு விட்டாலும் தான் விட்டாவே இந்த செமஸ்டர் லீவுன்னு. இன்னும் என் ஊருக்கு ஆகாதுமா இந்த பிள்ளைகள். என்னன்னு தான் போகிற இடத்துல இருக்க போகிறாள் கூட தெரியல. நம்ம தான் கிடந்து சீரழிப்போன்னு நினைக்க இவளோட. ராணி ஏதாவது காலையிலக்கு செஞ்சாளா என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலையே. நம்ம போய் எட்டி பார்க்கலான்னு நினச்சிருப்பாள. மச்சானுக்கு கஞ்ச கொடுத்து தோட்டத்துக்கு அனுப்புனாளா இல்லை என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலையே. வந்து ஒரு எட்டி பார்த்தால பொருளெல்லாம் கொடுத்துட்டு என்னமோ பண்ணுன்னு விட்டுட்டு வந்தாலும் இருந்துக்கிட்டான்னு நினைப்பாள என்னமோ தெரில. நானே எந்திரிச்சு இவ்வளோ நேரம் ஆகி இப்போதான் எந்திரிச்சு உட்காந்துருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அவள் அங்கே இருந்துக்கிட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்காளா தெரில. ஒரு எட்டு போய் வேற பார்க்கணும் அவளை. அடுப்பில் இட்லியாவது ஊற்றி போட்டுட்டு போய் லட்சுமி 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 ஒரு 500 ரூபா இருந்தா கொடுடே, நான் உனக்கு அப்புறம் தாரேன். அட இப்போதான்க்கா உன்னையே நினச்சேன் வந்து ஒரு எட்டி பார்க்கணும்னு. நீயே வந்துட்டப்பா. 500 ரூபாயா இப்போ இதுக்கு காலங்கத்தாலே? அது ஒன்றும் இல்லை, அந்த வக்கீல் இன்னைக்கு வர சொன்னாராம். பத்துக்க அவர் காலையில தான் சொல்லியாரு. கையில துட்டே இல்லை, ஒரு 100 ரூபா தான் கிடந்துச்சு. அதான் ஒன்றை ஒரு 500 ரூபா கிடந்தா வாங்கலான்னு பார்த்தே. வேற ஒரு கார்டில் கிடக்கு. அதான் நீங்க எடுத்து கையில வச்சுக்கிடுங்கன்னு சொன்ன அந்த மனுஷன் போன்ல ஜிபே பண்ணிக்கிடுவேன்னு ஒரே ஜிபே தான் பண்ணுவாரு. காசு கையில எடுத்து வைக்க மாட்டாரு. எல்லாம் இருந்த காசெல்லாம் செலவு பண்ணியிருக்காரு கையில இருந்ததெல்லாம். அது அப்புறம் காட்டில் கிடந்தா எடுத்து தருவாரு. எனக்கு இப்போ ஒரு 500 ரூபா மட்டும் அவசரத்துக்கு தா, நான் கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தாரேன். ஐயா என்கிட்டையும் கையில காசு இருக்கான்னு தெரியலையே. சீட்டு பைசாக்கு வச்ச பைசா தான் வேணா எடுத்து வச்சது இருக்கும். நான் தயிர் பார்த்து எடுத்து தாரேன். காப்பி இப்பி குடிக்கியா? ஆறி போச்சு, ரொம்ப நேரமா ஆச்சு. ஊற்றி வச்சு ஒரு சூடு பண்ணி தாரேன் இரு. காப்பியெல்லாம் அப்புறம் குடிச்சுக்கிட்டோம். நேரம் வந்துட்டு ஒரு 500 ரூபா தாச்சிக்கிறோம். அந்த வாரம் எடுத்துட்டு வரேன் இரு. வக்கீல் வேற பீஸ் எம்பிட்டு வாங்குவான்னு தெரியல. மனம் போல காசு எல்லாம் தண்ணியா செலவாயிட்டு அடக்கு. பிள்ளைக்கு கொண்டு போய் அப்படியே நகையை எடுத்துடணும்னு நினச்சிட்டு வச்சிருந்த காசு பூரா இப்போ தனியா செலவாயிட்டு இருக்குது. நினச்சாலே வைத்தறிச்சலா இருக்கு. அவ்வளோ நல்லா இருப்பானுவாளா, வழங்குவானுவாளா, தொலங்குவானுவாளா. என் சொத்து எல்லாம் எழுதி வாங்கிட்டு என்னைய நடுத்தருவில் நிப்பாட்டுனவனே 41 நாளில் நடுத்தருவில் நிற்க வைக்கல தாயி. அப்புறம் தான் இருக்கு உனக்கு. நாங்கள் நடுத்தருவில் நின்ன மாதிரி அவங்க குடும்பமும் நடுத்தருவில் நிற்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. சுவாணி இதுல இருந்து பீரோ சாவி எங்க? என்னத்த பீரோ சாவியை தேடிக்கிட்டு இருக்கா? ஐயோ நேராவுதா. ஐயா வீட்டுக்காரர் வேற கத்திட்டு அடப்பாரு. எங்க போய் தொலைஞ்சான்னு நான் தான் வாரேன்னு சொல்லிக்கிட்டு ஓடி வந்தேன். நம்மளும் சேர்ந்து போய் தேடுவோம். சாவி அங்கதானே இருக்கு. நீயே கண்ணை வச்சு ஒழுங்கா பார்க்காம வேற எங்களை திட்டுன்னு. சரில ஏதோ ஒரு அவசரத்துல கவனிக்கல. உடனே நம்மள குறைச்சுள்ள வந்துருவாளுவ. போவாங்க. ஃப்ரிட்ஜில் இருக்க மாவு வெளியே எடுத்து வை. இட்லி ஊத்தட்டும். சட்னிக்கு தேங்காய் உடைங்க. உடச்சி ஒருத்தி திருவு, ஒருத்தி சட்னி ஏற. போ போய் வேலையை பாரு. ஆமா, இந்த வேலையை சொல்லதுக்கு மட்டும் ஒரு குறையும் இருக்காது. எப்ப பாரு இட்லி தோசை, ஒரு பூரி கிரின்னு எதுவும் சுட்டோன்னு கிடையாது ஒன்றும். அதுக்கு கூட மாட வந்து வேலை செய்யணும்ல. ஒருத்தியே கிடந்து செய்யணும்னா என்னன்னு செய்ய? ஆமா, இல்லாட்டினா செஞ்சு கிழிச்சிருவா. போமா கொழுப்பை பத்தி அந்த கழுதைக்கு சேலைக்கு அடியில தானே வச்சேன். எங்க போச்சு? எடுத்தியா இல்லையா? அந்த கிடைச்சிக்கிச்சு. ஏன் ராணிக்கா கோவப்படியா? பீரதாவையும் வச்சு எடுத்த மறந்துட்டேன். அதான் அவளோட கூட்டு கேட்டு எடுத்து பீரா திறக்க நேரம் ஆகி போச்சு. ஓ வீட்டுக்காரருக்கு தேடுவாரா? ஆமா, அந்த மனுஷன் காலைல சுடு தண்ணி ஊத்துற மாதிரி நின்றுகிட்டு இருக்கான். அதான் கொண்டாச்சிக்கிறோம். இந்தா இதுல ஒரு 5000 ரூபா இருக்கு, வச்சுக்க. அப்புறம் வேண்டாம் பொறுமையா கொடு. வேண்டாம் ஒரு 500 ரூபா கொடு போதும். வேற ஒரு கார்டுல கிடக்கு. நான் வேணும்னா ஒன்றதான் கேட்போம்ல. இல்ல என் வீட்டுக்காரே சொன்னாரு. கையில காசு வச்சிருக்கவளா இல்லையா தெரியல, எடுத்து குடுன்னு தான் சொன்னாரு. சீட்டு பைசா வேணா நான் அதுக்கப்புறம் தாரேன், காசு கொண்டு போய் கட்டிக்கிடலாம், கருப்பட்டியை போட்டு நான் வாங்கி தரேன்னு. அதான் இந்த அப்படி இருக்கு லட்சுமி. நான் இல்லைன்னாலும் வாங்கிக்கிடுவோம்ல. இப்ப கையில காசு வந்து எடுத்து கையில வைக்கல, அதனாலதான் உன்ட்ட வாங்குறேன். வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா வக்கீலுக்கு பீஸ் எதுவும் கொடுக்க வேண்டியிருந்தாலும் இருக்குமா இருக்கும். அதான் அவரு இன்னைக்கு போறாருன்னு நினைக்கேன். என்னன்னு தெளிவா சொல்ல மாட்டேங்காரு.
சரி அப்போ வச்சுக்கிட்டா மச்சான் கையில கொடு, மீதி கொண்டு வந்த அப்புறம் கையில தா. வேற போற இடத்துல சூழ்நிலை எப்படி இருக்குமோ சொல்ல முடியாதுல்ல, அதுக்கு தான் சொல்றேன். சரி அப்போ உனக்கு நான் அப்புறம் தாரேன்னா. நான் அங்க இருந்துகிட்டு உன்னைய தொல்லை பண்ணியணும்னு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. சரி நீ அப்படிலாம் நினைக்காதன்னு உனக்கு எத்தனை முறை சொல்றேன்னு அந்த மாதிரி நினைக்காதன்னு. காலையிலக்கு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தியா? இல்ல நானும் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன், முழிக்கவே நேரம் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் தான் அவரு சொல்லியாரு. கடுங்காப்பி தான் போட்டேன், போட்டு ஒரு டம்ளர் கொடுத்தேன், குடிச்சிட்டு சரி அப்படி போனேன்னு அதுக்கப்புறம் தான் சொல்றாரு ஒரு 500 எடுன்னு. 500 எடுன்னா உடனே கேட்டா நான் எங்க போறது, அதான் உங்ககிட்ட வந்தேன். அப்போ ஒன்றும் சமைக்கலையா, சாப்பிடலையா? அவர் வெளியே போறாருல, போற இடத்துல சாப்பிட்டுக்கிடுவாரு. நான் அப்புறம் பிள்ளைக்கு ஏதாவது ரவகுவே எதுவும் போட்டு கிண்டி கொடுத்துக்கிடுவேன். நீ ரவெல்லாம் ஒன்றும் கிண்டாட்டா மச்சான, நீ அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா இங்க வா. நான் இட்லி ஊற்றி சட்னி இட்லியெல்லாம் வச்சு வைக்கேன், சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நீ தோட்டத்துக்கு போறதா இருந்தா போ, இல்லை வீட்டில் இருக்குன்னா இரு. நான் அவளை பிள்ளைய கூட்டு போய் பக்கத்தூர்ல 10வது வரைக்கும் பள்ளிக்கூடம் இருக்கு, அங்க கொண்டு போய் கொஞ்சம் அந்த டீச்சர்வெல்லாம் நமக்கு தெரியும், சார் மாறுவெல்லாம் நல்ல பழக்கம்தான். அங்கே போற நேரம் பேசுவாவ, அதனால பிள்ளைய சொல்லி கொண்டு போய் விட்டுட்டு வரேன். பிள்ளை படிப்பு கெட்டு போகும்ல, சும்மா நாளும் பள்ளிக்கூடத்தில் அங்கே போய் உட்கார்ந்து பிள்ளைகளோட பாடத்தை கவனிச்சுட்டு வரட்டும். அப்பதானே பிள்ளைக்கு படிப்பு மண்டையில யாரும். வேற 1 மாசம் லீவு 1.5 மாசம் லீவு விட்டாச்சு. நான் இப்போ மறுபடியும் பள்ளிக்கூடம் திறந்தும் போகலன்னா படிப்பு கெட்டு போகும்ல, பிள்ளை மூளை கெட்டு போகும். அதனால நான் கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு வாரேன். அப்படியே ரேஷனுக்கும் போக வேண்டியிருக்கு, ரேஷன்ல பொருளும் வாங்கிட்டு பள்ளிக்கூடத்துல பிள்ளைய விட்டு நான் வாரேன். ஐயா அப்படியா சொல்லியா? ஆமா, வேற டிசியை வாங்கி கொண்டாவது இங்க சேர்க்கணும். அப்படின்னு சேர்க்கலன்னா பிள்ளை என்னத்துக்கு ஆகும்? நான் அப்படியே பிள்ளைய பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துருவேன். நீ அதனால மச்சான அனுப்பி விட்டுட்டு வா, பிள்ளைய கூட்டுட்டு அவளை நல்லா குளிச்சாச்சி எடுத்து அனுப்பி விடு. சரி லட்சுமி. சரி அவர் தேடுவாரு, அப்புறம் வாரேன்ன. சரி சரி போயிட்டு வா, போயிட்டா. அம்மா ராகினி, ராகினி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கங்க? பள்ளிக்கூடம் திறந்தாச்சு, இந்த பிள்ளை படிப்பும் கெட்டு போய் கிடக்கு. நினைச்சா வைத்தறிச்சலா இருக்கு. என்ன செய்ய, இன்னைக்கு போய் வைக்கல என்ன சொல்லியான்னு பாப்போம். ஆமா எம்மா ராகினி, அம்மா எங்க? அம்மைய பாத்தியா? அங்க என்னத்துக்கு போனா? ஒரு 500 ரூபாய் எடுந்தானே சொன்னேன், அவ எதுக்கு அதுக்கு அங்க போனா? எங்க சத்தம் போட்டு அடக்காதீங்க, இந்த வந்துட்டேன். உன்ன 500 ரூபாய் எடுன்னு சொன்னா நீ எங்க போயிட்டு வர? இது என்ன கையில காசு? என்கிட்ட சுத்தமா கையில பைசா இல்லங்க. நீங்க பாட்டுக்கு 500 ரூபாய் எடுன்னு திடுத்துப்படி சொல்றீங்க. நேத்து கோயிலுக்கு போனல, போன இடத்துல எல்லாம் செலவாயிட்டு, அதான் லட்சுமிட்ட ஓடி போய் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு ஏன் இவ்வளவு காசு வாங்கிட்டு வந்திருக்க? சொல்ல கேட்காம அவதாமக்க தந்தா ஒரு 5000 ரூபாய் வச்சுக்கன்னு சொல்லிட்டு, நீங்க எதுவும் போற இடத்துல ஆத்திர அவசரத்துக்கு தேவைப்படும்லான்னு சரின்னு வாங்கிட்டு வந்தேன். நான் அப்புறம் தந்திரியன்னு தான் சொன்னேன். ஐயா எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாயிட்ட, கொண்டு போய் கொடு. வேணா ஒரு 500 ரூபா மட்டும் எடு, நான் மீதியை நான் வரும்போது அங்க பைசா ஏடிஎம்ல எடுத்துட்டு வரேன். அவியல்களுக்கு நம்ம சிரமத்தை கொடுக்கப்படாது. நீ உன் பாட்டுக்கு தந்தா வாங்கிட்டு வந்துருவிய அப்படி. எங்க நான் எவ்வளவோ சொன்னேன் லட்சுமிட்ட, அவதாங்க கேட்கல. இருக்கு வேண்டான்னு சொன்னாலும் ஒரு அவசரத்துக்கு வச்சுக்க சொல்லு மச்சான், வேற அங்க போயிட்டு சிரமப்பட்டுட்டு நடக்கப்படாதுன்னா எனக்கும் சரின்னு பட்டுச்சு, அதான் சரின்னு வாங்கிட்டு வந்தேன். சரி குடு, எதுக்கு நான் வச்சுக்கிட்டேன். போற இடத்துல சொன்ன மாதிரி என்ன மாதிரி இருக்கோ என்னமோ தெரியல. நான் வரும்போது அப்ப எடுத்துட்டு வரேன். வந்ததும் அப்படியே 5000 ரூபாயா கொடுத்துடலாம் திருப்பி. நானும் அதான் சொன்னேன், இந்தாங்க எப்படிங்க. உனக்கு செலவுக்கு வேணும்ல, வேணா ஒரு 1000 ரூபாய் எடுத்துட்டு தாயா நம்ம வந்து கொடுத்துடலாம். எனக்கு அதில் உள்ள சிரமப்படுத்துற மாதிரியே இருக்கு பத்துக்க இங்க இருந்துகிட்டு. ஆமா எனக்கும் அப்படிதான் இருக்கு. சீக்கிரமா இந்த கோர்ட்டு கேஸ்ன்னு எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு வைங்களா, நமக்கு எல்லாம் கிடைச்சிட்டுன்னா அப்புறம் நம்ம போயிடலாம். பிள்ளைங்க அங்க பள்ளிக்கூடம் சேர்க்க முடியாம கிடக்கும் பத்தியில, லட்சுமி இங்க பக்கத்துல பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்க்கேன்னா சும்மா நாளும் இருந்து படிச்சுட்டு வரட்டேன்னு அதெல்லாம் நானும் சரின்னு சொல்லியிருக்கேன். விடட்டுமாங்க இன்னைக்கு பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு? சரி விடு. அப்போ ஒன்னும் சொல்ல மாட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாவங்க. நம்ம இங்க டிசி எல்லாம் வாங்கி மாத்தலல்ல, சும்மா கூட படிக்கிறதுக்கு மட்டும் கணக்குக்கு வச்சுக்கிடுங்கன்னு சொன்னா வச்சுக்கிடுவாவ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமா பாரு, பிள்ளைய பாரு மண்ணுல விளையாடிக்கிட்டு இருக்கு. சின்ன பிள்ளை கணங்க காலுக்குள்ள மண்ணை வச்சு தப்பி. ஆமா ஆமா மழை வந்துச்சுல்ல, மண் ஈரமா இருக்கும்ல, அதான் காலில் தப்பி விளையாடிக்கிட்டு இருப்பா. நான் அந்த இப்போ குளிச்சாத்தி எடுத்து சாப்பிட வச்சு கொண்டு போய் லட்சுமிட்ட கொண்டு விட்டேன்னா அவ கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னு இருக்கா, போயிட்டு வரட்டும். சரி நீங்க வெளியே சாப்பிட்டுக்கிடுவீ இல்ல?
ஆமா, நான் போற இடத்துல பார்த்து சாப்பிட்டுக்கிடுறேன். நீ சாப்பிடு, சாப்பிடாம இருக்காத, எதையும் போட்டு யோசிச்சுக்கிட்டு. ஆ சரிங்க. சரி, அப்ப நான் வாரேன். ஆ எங்க ஏதோ அவங்கள கண்ட பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சு உங்கள்கிட்ட ஏதாவது உரண்டை எழுப்பானுவேன். நீங்க எதுவும் வாயை திறக்காதீங்க என்ன. ஆ ஆ. அந்த தெய்வம் தான் நமக்கு துணை இருக்கணும். வேற நம்ம என்னத்தை யார்கிட்ட போய் என்னத்தை கேட்க. ஏ ராகினி எந்திரி. என்னம்மா, நான் தான் விளையாடிக்கிட்டு இருக்கேன்ல. எந்திரிச்சு பல்ல விளக்கு குளி போ, பள்ளிக்கூடத்துக்கு போனோம். பள்ளிக்கூடத்துக்கா? ஆமா லட்சுமி, அங்க ஒரு பள்ளிக்கூடத்துல உடனே சேர்த்து விடியேன்னு சொன்னா. நான் வரும்போது நோட்டு பேனாக்குன்னு எல்லாம் வாங்கி தந்து விடியே. சோனிட்டல்ல சந்தியாட்ட ஒரு பேக்குக்கு கடந்துனா வாங்கி ஒரு நோட்டு பேனா எல்லாம் வச்சு பள்ளிக்கூடத்துக்கு போ. அங்க டீச்சர் மறுபடியும் நடத்திய பாடத்தை கவனிச்சாலும் போதும்ல. அதனால போயிட்டு வந்துடுறேன்னு போம்டேன்னு சொன்னா வாய்க்கு வச்சு தச்சு போடுவேன். அம்மா எம்மா நம்மனுக்கிட்டு இருந்தா பிச்சு போடுவேன் பிச்சு. எந்திரிச்சு குளி போ, பல்ல விளக்கு. லட்சுமி இட்லி ஊத்தி தரேன்னா சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு போ. மதிய சாப்பாடு வேணுமா பள்ளிக்கூடத்துல சாப்பிட்டுக்கிடுவியா? நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா அங்கதான் போவேன் ஊர்ல. இங்கெல்லாம் போக மாட்டேன். அந்தாலும் எட்டிக்கிட்டு மீச்சு போடுவேன் வர்ற கோபத்துக்கு. ஒழுங்கா எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு குளிக்கிற வழிய பாரு. பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பணும். சும்மா வீட்லயே இருந்து கழுவி அவளானிக்கிட்டு இருக்கிய. போ போ எந்திரி, மடமடன்னு எந்திரி. அம்மைக்கு வியாழ கிடக்கு. என்ன அம்மா இப்படி சொல்லிட்டு போறா? அப்ப நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகணுமா? இங்க நமக்கு யாரையுமே தெரியாது. புதுசா ஒரு கிளாஸ்ல நம்ம மட்டும் போய் உட்கார்ந்தானா ஒரு மாதிரியா இருக்குமே. எல்லாருக்கும் ஸ்கூல்ல புக்கு நோட்டுன்னு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு மட்டும் எதுவுமே இருக்காது. வெறும் நோட்டு பேனா வச்சுட்டு அங்க போய் உட்கார்ந்துருந்தா நம்மள எல்லா பிள்ளைகளும் வித்தியாசமா பார்க்கும். ஐயோ, நான் போக மாட்டேன். நான் அங்கதான் போவேன், பழைய பள்ளிக்கூடத்துக்கு. இங்கெல்லாம் நான் போக மாட்டேன். எனக்கு இங்க பிடிக்கல. வந்தர விளக்குமாறு பிஞ்சு பேரு பிஞ்சு. எந்திரிச்சு பல்ல விளக்க குளின்னு சொல்லிட்டாம்மா. 10 நிமிஷத்துல எந்திரிச்சு நீ போனேன்னு வையா, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதா அம்மா. வீட்டுல ஊரு பண்ட பலவாரம் ஒன்னையும் வீட்டுல வைக்க விட முடியுங்க. எல்லாத்தையும் எடுத்து தின்னுட்டு போயிரியா. நான் என் மோவன்ட்ட கேட்டு எனக்கு கடலை வேணும், அது வேணும், இது வேணும், என்னத்தையாவது கேட்டு வாங்கி டப்பாவில் அடைச்சி வச்சிருப்பேன். அதை இவ வாயில போட்டுட்டு போயிரியா. எப்ப பார்த்தாலும் என்னத்தையாவது ஒண்ணு இவன் வாயில போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கணும். முறுக்கு வாங்கி போட்டிருந்தேன், காரச்சோவு வாங்கி போட்டிருந்தேன், கடலை மிட்டாய் வாங்கி போட்டிருந்தேன். ஒன்னத்தையும் காணும். இவளை நம்பி அடுப்பங்கரையில ஒரு ஊர்ல வைக்காம தான் நான் என் பெட்ரூம்லையும் கொண்டு வந்து ஒளிச்சு வச்சு பார்த்தேன். ரங்குப்பட்டியில வரைக்கும் ஒளிச்சு வச்சு பார்த்தேன். அங்கேயும் வந்து எடுத்து தின்னுறியா. கேட்டா எலி உருட்டி திணிச்சு பூனை உருட்டி திணிச்சுன்னு நம்மகிட்டே கதை முடியா. நமக்கு இருக்க காது பத்தாதுன்னு எக்ஸ்ட்ரா காது குத்திட்டு மூக்க குத்திட்டு போறா. இதை இப்படியே விடப்படாது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும். என்னத்த பண்ண? நான் நல்லா திக்கு பாலா போட்டு வச்சிருந்தாலும் அவ ஊத்தி குடிச்சிட்டு தண்ணியை ஊத்தி வச்சுட்டு பேரியா பேதி எடுப்பா. நம்ம தண்ணி பாலை குடிக்க வேண்டி இருக்கு. தண்ணியில பாலை ஊத்தினாலும் பாலில் தண்ணி ஊத்தினாலும் தெரியாது. அந்த மாதிரி தண்ணியா இருக்கு. நம்ம போட்டு ஒரு தம்ளர் குடிச்சிட்டு ஒளிச்சு அதையும் கொண்டு போய் நான் ஒளிச்சா வைக்க முடியும்? அதையும் என்னத்தை சொல்ல, எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு. எங்கவா அவகிட்ட இன்னைக்கு கேட்டே அவளை இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணியே ஆகணும். ஏன் மோய் வீட்டில் இருக்கும்போது கேட்டாதான் சரி வரும். இந்த வாரம் இரு போட்டு இப்படியே ஒரு மாசம் பண்ணணும்னா நான் அப்படியே ஸ்லிம்மா சிலுக்கு சுமிதா மாதிரி ஆயிருவேன். ஆறா 10க்கு 10. எல்லாம் உமா இவ்வளோ ஒருத்தி டிவியில கடந்து ஆட்டாட்டுன்னு ஆட்டுவாழ்வே. இவ்வளோ ஆட்டி ஆட்ட பார்த்துட்டு இவளும் தினமும் கடந்து ஆடியா காலையிலே. இப்படி ஆடிக்கிட்டு இருந்தா வீடு வழங்குமா? எல்லாம் உன் ஆட்டத்தை வந்து நிப்பாட்டுனே. சொல்லுங்கத்தே, நீங்க என்ன கேட்டாலும் நான் ஆடிக்கிட்டே பதில் சொல்லுவேன். நான் இப்பதான் சூம்பா ஆடிக்கிட்டு இருக்கேன். என் சூம்பாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க என்ன கேட்டாலும் ஆடிக்கிட்டே இருப்பேன். நாங்க ஆடிக்கிட்டே இருப்போம். இல்ல கேட்க கேள்விக்கு போத பதில் சொல்லு. அடுப்புல பால் நல்லா திக்கா ஊத்தி போட்டுருந்தா இப்ப அந்த பால் எங்க? பால் எங்கன்னா பால் பாத்திரத்துல தானே கடந்து பாக்கலையா? கடந்து காலையில திக்கா காய்ச்சி போட்டு ஒரு நாள் குடிச்சிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் நீ ஒரு சொம்பு தண்ணியை நேரம் ஊத்தி வச்சிருக்க. பாலை குடிச்சிட்டு தண்ணியா கிடக்கு. இப்ப கண்ணி தண்ணி மாதிரி ஏன் இப்படி பண்ணியா? எத்தே, அது நான் பார்த்த வேலை இல்ல. அது உங்க பிள்ளை பத்திரப்பாரா இருக்கும். அந்த வேலையை நான் பார்க்கலாமா? நான் காலையில பார்க்கும்போது தண்ணியா தான் இருந்துச்சு. என்னத்தை பச்சை தண்ணியா இருக்குன்னு நானே கொஞ்சோட எடுத்து தூளும் சீனியும் போட்டு ஆத்தி மடக்குன்னு குடிச்சிட்டு வந்தேன். காலையிலே காப்பி குடிக்கப்படாது. நான் வேற உடம்பு குறைக்கிறதுக்கு சூம்பா ஆடிக்கிட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் குடிக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நானே கொஞ்சோளதான் ஊத்தி குடிச்சேன். நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? தூர போங்க, சூம்பாவை மறைக்காதீங்க. சரி, என் முகம் வரும்போது இனிப்பு வாங்கி கொண்டு வந்திருந்தால அந்த இனிப்பை பெட்ரூம்ல வச்சிருந்தால அது எங்க போச்சு? அது யாருக்கு தெரியும்? எறும்பு தூக்கிட்டு போனாலும் தூக்கிட்டு போயிருக்கோம். என்கிட்டே குண்டி ஆட்டி காட்டிக்கிட்டா இருக்க. இருளா உனக்கு வைக்க விளையாட்டு. உங்க டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? சரி, அடுத்த காரி பண்ணுங்க. என் மூவே வரட்டும், அவன்கிட்ட கேட்டுக்கிட்டியே. 10க்கு 10. ஏம்மா, ஒரு சொம்பு தண்ணி கொண்டா. வாயா வா, உன்னையதான் தேடிக்கிட்டு இருந்தேன். அம்மா, என்னாச்சு?
உன் பொண்டாட்டி அழிச்சாட்டியும் தாங்க முடியல எனக்கு. ஏம்மா அவ என்ன பண்ணுனா? ஒரு பொருள் வைக்க விட மாட்டேங்கால. நானே எனக்கு என்னத்தையாவது வாயில அள்ளி போடணும் போல இருக்குன்னு உங்ககிட்ட அப்பப்ப ஒண்ணு கேட்டு வாங்கிட்டு அப்போல போட்டு வச்சிருப்பேன். அது ஒண்ணு இல்லாம தின்னுட்டு காலி பண்ணி வச்சுட்டு பேரியா தீனி பண்டாரம். உன் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்த முடியாதால? ஒரு பெரிய மனுச்சு வாங்கி வச்சிருக்காள, சரி ஒரு 2 எடுத்து வாயில போடுவோம், மீதி அவளுக்கு வைப்போன்னு நினைச்சுக்கிட்டு வைக்காளா? அவ்வளத்தையும் வாயில அள்ளிட்டு போட்டு பேரியா. சின்ன பிள்ளைலையும் மோசமா. அவளுக்கு 2 பள்ளிக்கூடத்துக்கு 2 3 ஸ்நாக்ஸ் வலுக்கு நான் போட்டு அனுப்புவேன், நான் 2 வாயில அள்ளி போடுவேன். அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். அவ அதுல ஒன்னள்ளி போட்டு வச்சுட்டு பேரியா. சரி அதான் ஆசைப்பட்டு சரி தின்னுட்டு போறான்னு சரி விடுவோன்னு விட்டானு பால் அதுல எதெல்லாம் இப்படி பண்ணிட்டு போறா? தண்ணியை ஊற்றி லிட்டர் கணக்குல ஊற்றி வச்சுட்டு போயிரியால. நான் நல்லா திக்கு பாலா போட்டு வச்சு காப்பி போட்டு உனக்கு என் பையன் ஆசைப்படுவானா திக்கு பாலில் காப்பின்னு நான் உனக்கு போட்டு வைக்கிறதுல அவக்கு அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுட்டு போயிரியா. உனக்கு அதில் காப்பி போட்டு தந்தா நீ ஏன் இப்படி தண்ணி ஊற்றி வைக்கான்னு நீ ஏன்ட்ட சத்தம் போடியா? பண்ணியது எல்லாம் உன் பொண்டாட்டி தாம்ல. ஏம்மா எதை வச்சுமா சொல்ற என் பொண்டாட்டி தான்னு? இல்லைன்னா கண் கூட பாக்கல. இந்த வீட்டுல வேற யாரு செய்வாங்க இந்த வேலையெல்லாம்? அவகிட்ட போய் கேட்ட நீ தான் பண்ணிருப்பான்னு உன் மேல பழிதிக்கு போடியால. என்னது என்னையவா சொன்னா? ஆமல இப்ப கூட போய் கேட்டேன், ஏமா இப்படி பால்ல தனியா ஊத்தி வச்சிருக்கான்னு சொல்லி. உங்க புள்ள ஊத்திருப்பாரு, நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க. நான் இப்படி வேண்டி இப்படி வரதுக்குள்ள என்னத்தையாவது பண்ணி வச்சுட்டு பெரியால அவளை அடுப்பங்கிற பக்கம் வரையே வராதன்னு சொல்லி பார்த்துட்டேன். என்னத்தையாவது எப்ப பார்த்தாலும் உருட்டிக்கிட்டே இருக்கா, திங்க என்னதாவது இருக்கான்னு. சரிம்மா விடு, திங்க ஆசைப்பட்டு எடுத்திருப்பா. வேற வேணா நான் வாங்கி போடியேன். உனக்கு என்ன வேணுமோ எனக்கு போன பண்ணி சொல்லு. நீ இப்படியே அவளுக்கு இடம் கொடுக்காதல, கொஞ்சம் சத்தம் போடு. சரிம்மா நான் கேக்குறேன் அவகிட்ட நான் கேட்கேன். ஆனா அவ ராத்திரி கூட சரியா சாப்பிடறதே இல்ல, பசிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ எப்படிமா எல்லாத்தையும் எடுத்து வேற சாப்பிட்டு இருப்பா? எனக்கு நம்பிக்கை இல்ல பத்துக்க. நீ பெத்த தாயை நம்ப மாட்டியாளா நீ? அவ 6 மணி 7 மணிக்கே இறை எடுத்துறியா நீ வரதுக்கு முன்னாடி? இறை எடுத்துட்டு பசிக்கல சாப்பிடலன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கடையில போய் சமசா வேணும், வடை வேணும், பச்சி வேணும், போண்டா வேணும்னு உன்னை வரும்போது வாங்கிட்டு வர சொல்லிட்டு அதை தின்னுகிட்டு திரியா. இப்படி கடையில வாங்கி தின்னே உன் சொத்த பூரா அவ அழிச்சிருவா வேறு. அப்படியாமா சொல்ற? இருவா இப்பயே வந்து அவள்கிட்ட என்னன்னு கேக்க. வா முத வந்து அவட்ட என்னன்னு கேளு. பாலையா இப்படி தண்ணி ஊத்தி வச்சிருக்கா, என்ன ஏதுன்னு கேட்டா அவ உன்கிட்ட கேட்க சொன்னால, நான் இப்ப உன்கிட்ட கேட்டுட்டோம்ல, நீ இல்லன்னு சொல்லிட்டல, ஏன் அப்படி சொன்னாலும் வந்து கேளு. வா இந்த வார இருமா. ஏலா உன் ஆட்டத்தை முத நிப்பாட்டு. உன் புருஷன் வந்து கேப்பா, அவனுக்கு பதில சொல்லு. என்ன பதில சொல்லணும் உங்களுக்கு? இப்ப ஏ உமா கேளுல, உன் முண்டாட்டிட்ட நீயே கேளு. அவ நீ தான் ஊத்துனான்னு சொன்னா, என்னன்னு கேளு. என்னங்க சண்டைக்கு ஆளு கூட்டு வந்த மாதிரி உங்க அம்மா கூட்டு வந்திருக்கு? என்னவா? ஆமா, பால்ல தண்ணி ஊத்தி வச்சியா? இல்லையங்க, நான் ஏன் ஊத்தி வைக்க போறேன்? ஆடுறது நிப்பாட்டு, எரிச்சலா வருது. ஏன் நீங்க தெருவுல வாக்கிங் ஜாக்கிங்லாம் போறிய, நாங்களாம் அப்படி ஓடவோ போவா முடியும்? நாங்க போனோம்னா 4 பேர் 4 விதமா பேசுவாவ. வீட்லயே இருந்து நீ சூம்பா அடிக்கேன்னு சொல்லி நீங்க தானே சொன்னீங்க. அதான் வீட்டுக்குள்ளே டிவில போட்டு சூம்பா அடிக்கிட்டு இருக்கேன். ஏன் ஆடப்படாதா? உங்களுக்கு ஏன் கண்ணு அவிஞ்சா போச்சு? உங்க அம்மா எதுவும் சொல்லி ஏத்தி விட்டுருச்சோ? வாயை மூடு, கேட்கறதுக்கு முத பதில சொல்லு. நின்னு பதில சொல்லிட்டு அப்புறம் இருந்து ஆடு. உன்னை இங்க யாரும் ஆட வேண்டாம்னு சொல்லல, முத நின்னு பதில சொல்லு. அவ ஆடியதை பார்த்தா எனக்கு அப்படியே கபன்னு எரியுதுல, இல்லங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும். என்னத்த ஆட்டமோ. உமா உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்க, நிப்பாட்டு ஆட்டத்தை. ஆகா கிளவி ஏதோ பஞ்சாயத்தை இழுத்துட்டு வந்துருச்சே. இப்ப என்னன்னு சொல்லி என் புருஷனை சமாளிக்க? சரி எவ்வளவோ சமாளிச்சுட்டு இதை சமாளிக்க மாட்டாமா, சமாளிப்போம். வாட் ப்ராப்ளம்? பாலுல தண்ணி ஊத்துனியா? தண்ணிய ஊத்திட்டு நீ நான் தான் ஊத்துனேன்னு சொல்லி சொன்னியா எங்க அம்மாட்டுக்க? உங்க மம்மி என்கிட்ட வந்து பால் ஊத்துனியா, பால்ல ஏன் தண்ணி ஊத்துன, இவ்வளவு தண்ணி ஊத்துன, அவ்வளவு தண்ணி ஊத்துன, லிட்டர் கணக்குல தண்ணி ஊத்துனன்னு கேட்டாங்க. நான் இல்லைன்னு சொன்னேன். நான் அந்த வீட்டுல நம்மளை தவிர வேற யார் இருக்கான்னு கேட்டாங்க. அப்போ உங்க பிள்ளை இருக்காருல, உங்க பிள்ளை கிட்ட கேளுங்கன்னு சொன்னேன். அவ்வளவுதான். அதுக்குள்ள உங்க மம்மி கோழியை முட்டி கூட்டுக்கிட்டே வந்திருக்கு கையோட. இவ என்ன பிரச்சனை ஏன் தாய் கிழவிக்கு? ஏய், பால்ல நான் தண்ணி ஊத்தல, அது நீ தான் ஊத்துனேன்னு எங்க அம்மா சொன்னா, அதான் நான் கேட்க வந்தேன். அவ்வளவுதானே, சிம்பிள். நானும் ஊத்தல, நீங்களும் ஊத்தல, அப்ப உங்க அம்மா தான் ஊத்தி இருக்கணும். அப்படி இருக்குமோ? ஆமாங்க, இது கூடவா தெரியல? உங்க மரமண்டைக்கு உங்க அம்மா நம்ம 2 பேருக்கு சண்டையை முட்டி விடுதுங்க. ஏ பியாதி எடுப்பா, ஏ இடிமுடி வைல கேளுன்னா நீ என்னைய சொல்லி விடுறானே நீ பாத்துக்கிட்டு இருக்க பாரு. ஏலே அம்மா, என் பொண்டாட்டி ஊத்தலங்கம்மா தண்ணி. அம்மா, ஒருவேளை மழை பெஞ்சதுல நேத்து ராத்திரி, அதனால மாடே பாலு தண்ணியா கறந்தாலும் கறந்துருக்குமா, அதனால ஒருவேளை அப்படி இருக்கும். நீங்க மறுபடியும் காய்ச்சுங்க, பால் கெட்டியானாலும் ஆயிரும். நீ நல்லா அவளுக்கு சால்ரா தட்டிக்கிட்டு வக்காலத்து வாங்கிக்கிட்டு இல்ல, இப்படியே வழங்கிரும் குடும்பம். வீட்டுல ஊர் பொருள் வைக்க மாட்டாங்களா, எல்லாம் தின்னு தீத்துட்டு போயிடுறா. சரி அதையாவது கேளு.
அது நீங்க எங்கடா தலைவாணி கடிக்குள்ள ஒளிச்சு வைக்கிய, பெட்டிக்குள்ள ஒளிச்சு வைக்கிய, ரங்கு பெட்டிக்குள்ள வைக்கிய, அதுக்குள்ள சீனிக்குள்ள இனிப்பு பொருளெல்லாம் ஒளிச்சு வச்சியல்னா அவ்வளவு எறும்பு தேடி வரதான் செய்யும், எலி தேடி வந்து எடுத்துட்டு ஓடதான் செய்யும். அதுக்கெல்லாம் போட்டு நான் காரணமாக முடியுமா? என்னங்க பாக்குறீங்க? உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. இந்த வீட்ல என்ன நடந்தாலும் அதுக்கு காரணம் உமாதான்னு என் மேல பழிய போடுது உங்க அம்மா. அம்மா இந்த விஷயத்தெல்லாம் பெரிய பிரச்சனையாக்காதம்மா. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் வாங்கி தாரேன். உங்க 2 பேர்கிட்டயே இருந்துகிட்டு என்னால மாரடிக்க முடியல. உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் என்னையும் கூப்பிடாதீங்க. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, வாங்கி போட்டுடுறேன். அவ்வளவுதான். அவ அதை எடுத்துதுன்னா இதை எடுத்துதுன்னான்னு சும்மா என்கிட்ட இதெல்லாம் கம்ப்ளைண்டா சொல்லிக்கிட்டு இருக்காதீங்கம்மா. இல்ல எனக்கு நீ வாங்கி தர பொருள் அவ கை வைக்கப்படாதுன்னு சொல்லிட்டாமா. கை வச்சானா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வேற மருந்து வச்சு வச்சிருவேன் பாத்துக்க. என்னத்தையும் வை, எனக்கு வேலைக்கு நேராகுது, நான் கிளம்புறேன். இப்படியே நீ அவளத்தையும் எடுத்து தின்னுட்டு ஆளலா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் அதுல மருந்து வச்சு வைக்க, அதை தின்னுட்டு நீ சாவரியா இல்லையான்னு பாரு. எடுறா அந்த பால்டாயில. ஐயோ இந்த கிழவி செஞ்சாலும் செய்வா. இவகிட்ட கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும்.